ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3 வருடங்களில் மாணவர்கள் செய்த தவறுகள், ஏற்கனவே நம்ம கல்லூரிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்கள் ரெகுலராக செய்யக்கூடிய தவறுகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அந்த தவறுகளை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற 3 விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 3 வருஷம் ட்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான், அதே மாதிரி நிறையா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த தவறுகள் செய்யாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கவுன்சிலர்கிட்ட, அதாவது இதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமாக மாணவர்கள் செய்யும் தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங்கை எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் எடுக்கிறது. ஃபேமிலியில் புஷ் பண்ணாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, மாமா மச்சான், அவங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்படின்றதுக்காக நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்ஜினியரிங் மற்ற எஜுகேஷன் மாதிரி கிடையாது. சரிங்களா? வெறும் புக்கை மட்டும் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு வேலை கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்ஜினியரிங் எஜுகேஷன்றது ஏகப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலில் என்ன மாதிரி ஒர்க் ஷாப்பில் எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் என்ன எடுக்கிறீங்க, லேபில் என்ன ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன, ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, மினி ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, மேஜர் ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கம்பெனிஸுக்கு இண்டஸ்ட்ரி விசிட் போயிருக்கீங்க, இன்பிளான்ட் ட்ரைனிங் போயிருக்கீங்களா, இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷன். ஸோ இதை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதனால் என்னென்ன ரிசல்ட் வரும்னு பார்க்குறேன். நீங்கள் 4 வருஷமே உங்களோட படிப்பை வெறுத்துக்கிட்டே படிக்கிற மாதிரி இருக்கும். லோ மோட்டிவேஷன் இருக்கிறனால உங்களால் பெருசாக நல்ல கிரேட் வாங்க முடியாது. இது உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை பாதிக்கும். அதே மாதிரி உங்களுடைய பொட்டன்ஷியல் வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் நல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேத்தமெட்டிஷியன். சரிங்களா? ஸோ நான் மேத்ஸ் தான் நல்லா வருன்ற இடத்துல நான் ஒரு இன்ஜினியரிங் எடுத்து கஷ்டப்பட்டுறத விட என்னோடய பொட்டன்ஷியல் நான் என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம், வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தவறை செய்யக்கூடாது. சரிங்களா? இதை நம்ம பின்னாடி ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ தவறுகளை மட்டும் பேசிடலாம். சரியா? அதே மாதிரி ரிசர்ச் பண்ணாமல், டிஃப்ரெண்ட்டான பிரான்ச்சஸ் இருக்குது, அதை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் இருக்கிறது. சரிங்களா? இப்போ ஒரு மாணவர்கிட்ட எடுத்துட்டோன்னா, நான் இங்கே நேரடியாக வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு தெரிகிறதுலாம் என்ன தெரியுமா? கம்ப்யூட்டர், இசிஇ, EEE, மெக்கானிக்கல், சிவில். இப்போ புதுசாக ஏஐடிஎஸ் எல்லோரும் என்ன கேட்குறாங்க, என் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாமா சார், ஏஐ படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்களே தவிர, இதில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவருக்கு ஃபினான்சியல் அண்ட் டெக்னாலஜியில் ஆர்வம் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுவே நாளைக்கு எம்பெடட் சிஸ்டம்குள்ளே போக போகிறதா இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எம்பெடட் சிஸ்டம் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டூல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நிறையா ஒரு மாணவருக்கு இருக்குன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பல விதமான கோர்சஸ் இருக்குது. அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? எப்படி சார் நான் ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னா, லாஸ்ட் இயருடைய ப்ரௌச்சர் எடுத்து பாருங்கள். அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங்குடைய ப்ரௌச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோர்சஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இது போக நீங்கள் ஒரு 20 காலேஜஸ் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜஸுடைய வெப்சைட்டில் போய் என்னென்ன கோர்சஸ், என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, மாஸ்டர்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். சரிங்களா? அப்படி பார்த்தா தான் உங்களால் உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க முடியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவர் முழுக்க காரு, பைக்கு இதில் தான் ஆர்வம் இருக்கிறாருன்னா அவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கூட எடுக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும்னு சொல்லுவேன் நான். சப்போஸ் அதில் முழுக்க அதில் தான் ஆர்வமாக இருக்கார், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கார், எப்போதுமே இந்த கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறாரு, இல்லை பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறாருன்னா தாராளமாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கோர்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, உங்களுடைய கோர்ஸே ரொம்ப போராகவும் டிஃபிகல்ட்டியாகவும் நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி நீங்கள் படித்து முடிச்சு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது வேறு ஃபீல்டுக்கே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, காலேஜுடைய பிராண்ட் இல்லை கோர்ஸு, ஏதாவது ஒரு கோர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை காலேஜுடைய பிராண்டை மட்டும் பார்க்குறது, இல்லை லொக்கேஷனை பார்க்குறது. இப்போ நம்ம முக்கியமாக மதுரை மாணவர்களுக்கு, இப்போ கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மாணவர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் ப்ராடாகவே திங்க் பண்ணுறாங்க.
ஒருவேளை சென்னையில் இருக்க மாணவருக்கு வந்து தியாகராஜா மதுரையில் சீட் கிடச்சின்னா நான் தாராளமாக படிப்பேன்றாரு. ஆனால் மதுரை பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜில் சீட் கிடைக்கலையா வேளாமலை ட்ரை பண்ணுவோம், வேளாமலையும் சீட் கிடைக்கலையா ஏதாவது ஒரு ஏபிசி காலேஜில் சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ லொக்கேஷனை மட்டும் முக்கியமாக பெண்களை பெற்றவர்கள் சரிங்களா, நீங்கள் யோசிக்கிற தப்பு இல்லை, என் பொண்ணு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நானும் ஒரு பேரண்ட் தான், என்னோட பையனும் வந்து இப்போ செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறாரு சரிங்களா. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நானும் யோசித்து பார்த்துருக்கேன். பட் ஒரு மாணவர் இன்ஜினியரிங் படித்தாலே அவர் கண்டிப்பாக வெளியே எங்கேயோ போய் ஒர்க் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து இப்போவே நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் லோக்கல்லே உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்குதுன்னா பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தாராளமாக சேருங்க. பட் ஒரு மார்க் எடுத்திருக்காரு, இங்கே மதுரையில் கிடைக்கல ஆனால் கோயம்புத்தூரில் கிடைக்குது, இல்லை கோவில்பட்டியில் கிடைக்குது, இல்லை சிவகாசி மெப்கோவில் கிடைக்குதுன்னா தாராளமாக போய் சேருங்க. லொக்கேஷனை மட்டும் பார்க்காதீங்க, வெறும் ஒரு கோர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க சரிங்களா. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பொட்டன்ஷியலே வேஸ்ட்டாக போயிடும், லோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஒரு ஒரு இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், 189 எடுத்திருக்கக்கூடிய மாணவர் 116வது ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில், அதாவது நம்ம ரேங்க் கொடுக்குறோம் இல்லையா, 116வது ரேங்க்கில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேர்ந்திருக்காரு. அதே ஒரு 165 எடுத்திருக்கக்கூடிய மாணவர் ஒரு உப்பு சப்பு இல்லாத காலேஜில், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சரிங்களா, அவர் ஜாயின் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்தார் சரிங்களா. அப்புறம் நான் சொன்னேன் அந்த காசு போனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வேறு காலேஜ் போகணுன்னு கேட்க மாட்டேன்ட்டார். ஒரு உப்பு சப்பு இல்லாத காலேஜில் போய் சேர்ந்துறாங்க, டொனேஷன் வேறு கட்டி சரியா. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கல்லூரினால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போய் அவங்க வாழ்க்கையே சூன்யமாகிறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் காரணமாயிடாதீங்க சரியா. அடுத்தது வந்து ஃப்யூச்சர் ஸ்கோப்பையோ இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸையோ யோசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அதே நானும் பண்ணுறேன், எல்லோரும் கம்ப்யூட்டர் போகிறாங்க. இப்போ பாருங்களேன், 100க்கு 78% மாணவர்கள், அதாவது நான் சொல்கிறது இன்ஜினியரிங்கில் மட்டும் இல்லைங்க, மொத்தமாக 12th முடிக்கிற மாணவர்களில் 78% மாணவர்கள் ஏதோ வகையில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் போகிறாங்க. பிகாம் எடுத்தால் அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி எடுத்தால் ஐடி, இல்லைன்னா சிஏ. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு தான் போகிறாங்களே தவிர மற்ற இதுக்கு போகவே மாட்டேன்ட்டாங்க ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்ஐ அதாவது செமிகண்டக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய பூமாக போகுது. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக போகுது. அதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அது சரி விடுங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது சரியா, அது ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ வேலைவாய்ப்புகள் செமிகண்டக்டர் துறையில் இருக்குது. அதே மாதிரி இவி வெஹிக்கிள்ஸ் அந்த சைட்லையும் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. ஃபுட் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜியில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய ரெவல்யூஷனுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைகளில் வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது ஃப்யூச்சரில் தான் இருக்கும் சரிங்களா. ஏஐ மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்து புதுசாக வந்துட்டுருக்கு, புதுசாக வந்து எவால்வ் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வந்து ஒரு நல்ல கோர்ஸ் வந்து இது பண்ணிட முடியும். அப்படி நீங்கள் தவறான பாதையை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனே அவுடேட்டட் ஆகிடும் சரியா. நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிக்கு நீங்கள் தேவையில்லாத ஒரு ஆளாயிருவீங்க. இல்லைன்னா லோ சேலரி, ஏன்னா ஹை காம்படிஷன் இருக்கும்போது ஸ்டாக்னன்ட் பே தான் இருக்கும், அதாவது சேலரி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஃப்யூச்சர் ஸ்கோப்பையும் இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் பேசிக் ஸ்கில் சரியா. மேத்ஸ் ஃபிசிக்ஸில் ஆர்வம் இல்லாத அல்லது மதிப்பெண்கள் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள், இல்லை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியே செய்யாத மாணவர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இன்ஜினியரிங் ஒரு சரியான சாய்ஸ் இல்லை. முக்கியமாக டீம் ஒர்க், கம்யூனிகேஷன் ஸ்கில்னாலே ஒன்லி இங்கிலீஷ் பேசுகிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. என் மனசில் படுற விஷயத்தை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினாலே அது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஆனால் நிறைய மாணவர்கள் இன்ட்ரோவெட்டாக இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரோவெட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்கள்லாம் கண்டிப்பாக இன்ஜினியரிங் எடுத்தால் சாதிக்க முடியுமான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி பிளேஸ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வெறும் உங்களோட திறமைகளை மட்டும் பார்க்குறது இல்லை, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் 50-50 தான். உங்களோட திறமை 50%னா கம்யூனிகேஷன் ஸ்கில் 50% இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேத்ஸ் ஃபிசிக்ஸ், ப்ராப்ளம் சால்விங், அதே மாதிரி டீமாக ஒர்க் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சரியாக இல்லை, அதில் வந்து உங்களுக்கு பாண்டித்தியம் கம்மின்னா இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது சரிங்களா. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம். செல்ஃப் அசஸ் பண்ணுங்கள், நீங்கள் யார். இப்போ கல்யாணம் நான் இருக்கிறேன், எனக்கு என்ன நல்லா வரும், எது சரியாக வராது, எதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங், எதில் நான் ரொம்ப வீக் சரி, என்னோடய ஆப்டிடியூட் ஸ்கில் எப்படி, என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி, நான் டீமை எப்படி ஒர்க் பண்ணுறேன், ஒரு டீமை எப்படி வழி நடத்துகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி பழகிறேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் செல்ஃப் அசஸ் பண்ணணும் சரியா. ஏன்னா உங்களை விட உங்களை யாருக்கும் தெரியாது இல்லையா.
ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட். அதே மாதிரி ரிசர்ச் பண்ணுங்கள், சரியா? இப்போ நீங்கள் ஒரு 10 காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு 20 காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜோட NRF ரேங்கிங் என்ன, யூடியூப் மாதிரியான சோசியல் சமூக வலைதளங்களில் அந்த காலேஜை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி அந்த காலேஜுக்குன்னு தனியாக வெப்சைட், யூடியூப் அட்ரஸ் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் இல்லையா, அதில் போய் பாருங்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் அந்த கல்லூரியில் நடக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். அதே மாதிரி அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகிள்ஸ். இப்போ நாங்களாம் இதை எப்படி பேசுகிறோம், எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ஃபோரம்ஸு ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டு பக்காவாக ரிசர்ச் பண்ணுங்கள். காலேஜுடைய வெப்சைட் மட்டும் பார்க்காம அந்த கல்லூரிக்கு நேராக போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ்ட்டு பேசுங்க. முடிஞ்சால் வந்து அந்த கல்லூரியோட அலுமினிஸ் வந்து உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் பேசுங்க, சரிங்களா? அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், நீங்கள் சேர்ந்துட்டாலும் சரி, கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடியும் சரி, சேர்ந்ததுக்கு அப்புறமும் சரி, உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து தொடர்ந்து டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதை நிறைய பண்ணலாம். ஏன்னா இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து வெறும் 300 ரூபா கோர்ஸ்லாம் வந்து நல்ல நல்ல கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? நான் வந்து உடையில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணேன். 600 ரூபாய்க்கு வந்து பைத்தானில் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி லாங் டேர்மாக திங்க் பண்ணுங்கள். 2030 எப்படி இருக்கும், 2035 எப்படி இருக்கும் சார், இதெல்லாம் நான் எங்கே சார் போய் திங்க் பண்ணுறது, எனக்கு யார் சார் சொல்லிக் கொடுப்பான்னு தேவையே கிடையாதுங்க. நீங்கள் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமாக போய் பார்க்கலாம். நிறைய கம்பெனிஸோட ரிப்போர்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் மெதுவாக நீங்கள் ரீட் பண்ணி தமிழில் புரியலைன்னா அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போடுங்க, அது தமிழில் வந்துடும், சரிங்களா? ஸோ நானே சில விஷயங்கள் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். பட் இன்றைக்கி இங்கிலீஷ் நல்லா பேசுகிறோம், இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் சில ஒரு ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ்லேருந்து வரக்கூடியது, அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய்ட்டு தமிழில் போட்டு தான் நான் வாசித்து தான் பார்க்குறேன், நோட்ஸ் எடுத்துக்கிறேன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி நீங்களும் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட பேசுங்க, சரியா? அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்கிட்ட பேசுனீங்கன்னா இன்னும் டிமாண்டை வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.